welcome to Science Diary. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன். And நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படினா பெட் வந்து சொல்லலாம். பாருங்க அது குறும்புக்கார பையன் நம்மளுடைய ஷாஷா பத்தி தான் நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு பெட் ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ஜிட்ஸு ரொம்ப அந்த ப்ரீட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் ஜிட்ஸு வாங்குற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஜிட்ஸு பற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து தான். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜிட்ஸு பற்றி நிறைய வந்துட்டே இருந்தது. ஸோ அவங்களோட குடும்பத்தனம், அவங்க பண்ணுற அந்த க்யூட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஓகே நான் வந்து ஜிட்ஸு வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். ஓகே நீங்கள் ஜிட்ஸு வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியும், ஸோ எனக்கு இது ஓகேவா இருக்குது, இப்படி தான் நான் ஜிட்ஸு வச்சுருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியாத ஒரு சிலருக்கு என்ன மாதிரி நானுமே வந்து வீடியோஸ் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்க கூட வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா கம்ப்ளீட் நீங்கள் வந்து இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வித்தவுட் டிலே அப்படியே நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்னைக்கு ஜிட்ஸு பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பார்ப்பீங்க நம்ம ஷாஷா பாப்பா. ஸோ நம்ம வந்து ஷாஷான்னு பேர் வச்சுருக்கோம், ஆனால் இது வந்து ஃபீமேல் கிடையாது, மேல் தான். பட் எனக்கு இந்த ஷாஷா பேர் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால நான் வந்து வச்சுட்டேன். ஓகே இந்த ஷாஷா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கை ரொம்பவே பிடிக்கும். இவனுக்கு வந்து வேறு எதுவுமே வேண்டாம், கை மட்டும் நம்ம பார்க்கில் எங்கேயாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா போதும். அந்த கை வந்து இப்படி இப்படி ஆட்டிலாம் பேசுவோம்ல, இவனுக்கு நம்ம வந்து எங்கே இருந்தாலுமே வந்து ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கை தான். அந்த கையை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னா போதும் கடிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ இவனோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இப்போ வந்து 4.5 months, அதாவது 4.5 மாதம். ஸோ 4.5 மாதம் ஜிட்ஸு இது. இவனுக்கு இப்போ பல்லு கொஞ்சம் நல்லா வர அது க்ரோத் ஆகும் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி பைட் பண்ணிகிட்டே இருப்பான், கடிச்சிக்கிட்டே இருப்பான், எத்த பார்த்தாலும் கடிப்பான். ஸோ கொஞ்சம் நாள் ஆகும், டாக்டர்கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நாள் ஆகும், அந்த வரைக்கும் கடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இவன் ஒரு அழுக்கு மூட்டை. எஸ் இவனை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இவனை வந்து அடிக்கடி இல்லை டெய்லி ஒரு 2 times ஆச்சு நம்ம வந்து இவனை தொடச்சி இது பண்ணி இவனோட கால்லாம் பாருங்களேன், இவன் மூஞ்சி பாருங்கள், இந்த கழுத்து பகுதியெல்லாம் பாருங்களேன். பட் உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மூஞ்சிலிருந்து இந்த இடம் இங்கே இந்த பார்ட் மட்டும்தான் இவனுக்கு அழுக்காயிட்டே இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது இவன் காதெல்லாமல் வந்து அந்த ஃபுட்டில் படும். அந்த மாதிரியான ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஜிட்ஸு வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜிட்ஸு வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிட்ஸு அப்படிங்கிறது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ஒரு டாய் பேபி அப்படிங்கிறதுல அந்த க்யூட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இவங்களை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு இவங்களை வந்து கூம் பண்ணணும். அப்புறம் வந்து நல்லா வைப்ஸ் பண்ணணும், அதாவது வந்து நம்ம வைப்ஸ் வச்சு இவங்களை நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அழுக்கு முட்டையாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் இன்னும் க்ளீன் பண்ணல, இந்த வீடியோக்காக இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க க்யூட்டுங்க. ஸோ அது அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இவங்களோட அந்த முடி தான். ரொம்ப அதிகமாகலாம் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து 52 or 53 days நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு 4.5 months ஆகுது. 3.5 months 4.5 months 3.5 months எஸ் ஓகே 3.5 months ஆகுது. 53 days இருந்து, அதாவது 2 months ஆகிறதுக்கு ஒரு 7 days முன்னாடி இருந்து நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே இது அப்புறமா வந்து இது அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக இவங்களை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 breed வந்து வச்சுருந்தேன். ஒன்று வந்து பொமேரியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேப். இவங்க 2 பேருமே எப்படி அப்படின்னா எனக்கு வெளியில் போய்ட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஏன்னா வீடு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிவிடுவாங்க, வீட்டில் எல்லா திங்ஸுமே இழுத்து போட்டுருவாங்க, டஸ்ட்பின் எல்லாம் இழுத்து போட்டுருவாங்க. எல்லாத்தையுமே ஒரு விதமாக நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த வேலை எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இவர் எப்படி தெரியுமா, இவருக்குன்னு சில டாய்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம். அந்த டாய்ஸை வச்சு விளையாடுவாங்க, சுற்றி வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தூங்கிடுவாங்க. இதுதான் இவங்களோட ஒர்க்காக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான், அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சமத்தாக போய் ஒரு இடத்துல உட்காந்துப்பான். அவனுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடம். ஸோ நம்மளே தூக்கி வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் அவன் எதிர்பார்க்கறதே கிடையாது. அவன் நம்ம கூட கொஞ்சம் நேரம் இருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் பார்த்து அந்த இடத்துல போய் அவன் படுத்துப்பான்.
இது அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே இவன் தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பின்னாடி தான் இருக்கான், இப்போ இவன் ஏதோ பண்ணுறான், இப்போ இவன் தூங்குறான்னு வச்சுக்கோங்க, ஓகே தூங்குறான், நம்ம பார்த்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடியே வருவாங்க, எங்கே போனாலும் பின்னாடியே வருவோம். அதுக்காகவே இவன் தூங்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். ஈவன் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட அந்த இடத்துலயே வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கத்தவ இப்படி 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 பிறண்டிகிட்டே இருப்பான். இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான், ஓகே இவங்க இங்கே போனாங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆகும் வெளியில் வரதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாசப்படியிலே உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேரிங்கான ஒரு பையன் அப்படின்னு சொன்னால், பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் மெயினாக வாங்கணும்னு நினச்சது உங்களோட அந்த மூக்கு பற்றி ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ பாருங்களேன், அந்த மூக்கை பாருங்க எங்கே இருக்குன்னே தெரியாது. இவ்வளோ பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே டெடி மாதிரியே இருக்கு. எனக்கு டெடி பியர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கூட ஒரு பெரிய டெடி பியர் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அவங்க நம்ம கூட விளையாடுவாங்க, நம்ம தான் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஆடி பிடிச்சிக்கிட்டு நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம கூட விளையாடணும் அப்படின்னு நினைக்கும் போது லைக் இது டெடி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீட் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நான் வாங்கினேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ டேக்கு 1 டைம்ஸ் ஆச்சு நான் அவங்கள வந்து கூம் பண்ணி விட்டு க்ளீன் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு அது பண்ணால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மடியில் படுத்திருக்கான், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இவங்க கூட விளையாடணும். ஏன்னா நமக்கு வர மாதிரி டிப்ரெஷன் இவங்களுக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் ஆகக்கூடாது, இவங்களும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் தான் ரொம்பலாம் அதிகமாகலாம் இவங்க எக்ஸ்பென்சிவாக இவங்களுக்கு நம்ம வந்துட்டு மந்த்லி இவங்களுக்குன்னு தனியாக நம்ம வந்து எடுத்து வைக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவு பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டு நிறைய கொடுக்கலாம். டாக்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரீட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதான் இவங்களோட மெயின்டைன் பண்ணுறது, இவங்க கூட விளையாடணும், அப்புறம் இவங்களை வந்து பார்த்துக்கணும், இதுதான் விஷயம். நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours 4 hours வரைக்கும் இவங்க இருப்பாங்க. ஏன்னா 4 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதால ஒரு 4 hours வரைக்கும் இவங்க வந்து தனியாக இருப்பாங்க. அதுக்கு மேலே நானும் விட்டது இல்லை, இது வரைக்கும் நான் விட்டதில்லை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா வெளியில் எங்கே போகிறதா இருந்தாலும் நான் வந்துடுவேன். அப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி டைமில் நான் வச்சுக்க முடியல. நீ காலையில் போய்ட்டு நைட்டு தான் வருவீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் இது ப்ரீட் வாங்கவே வாங்காதீங்க. அவங்க தனியாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. லைக் இது குழந்தை அவங்களுக்கு குழந்தை எப்படி அவங்களை தனியாக விட்டு நம்மளால போக முடியுமா? அப்படி இவங்க வந்து 2 to 3 hours இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அண்ட் நான் போகும்போது எனக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு போவேன், தண்ணி தனியாக வச்சுடுவேன், இவனுக்கான டாய்ஸ்லாம் எடுத்து போட்டுருவேன், அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு தூங்கிட்டு அமைதியாக இருப்பான். ஓகே, ஸோ இந்த ப்ரீட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ஷாப்பில் போய் வாங்காதீங்க. அது ஏன் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கலாம் வாங்காமல் போகலாம், பட் வாங்குறதால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். இது எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு சில இடத்துல இப்படி இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து 40 plus days நீங்கள் பார்த்து எடுங்க. அது ரொம்ப குட்டியான டைமில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நினைக்காதீங்க. 40 days above அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. அப்போ அது ரொம்பவே நல்லது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டியாக இருக்கும், அது ஒரு விஷயம். அப்புறம் மதர் ஃபீடு ரொம்ப இதுக்கு முக்கியம். ஸோ அதனால் வந்து 40+ days எடுத்துக்கோங்க. இதில் நான் பண்ண தப்பால் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த ப்ரீடுன்னு இல்லை எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட பெட்டை கொண்டு போய் காட்டிட்டு இது ஓகேவா ஹெல்த்தியாக இருக்கா, இது நான் வாங்கலான் இருக்கேன், இப்போ வாங்கலாமா என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஒரு கன்சல்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைசா கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்துட்டு வாங்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். இவங்க மேலே கொஞ்சம் பூச்சியெல்லாம் இருந்தது, அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வேக்சின் பண்ணணும். இவங்களுக்கு மொத்தம் 5 வேக்சின் 21 days ஒன்ஸ் ஒரு வேக்சின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஷாஷா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்சின் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து 4th வேக்சின் வந்து February 26 அன்னைக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேக்சின் இருக்குது, அது மார்ச் பாதியில் வரும்னு நினைக்கிறேன். எஸ் 10க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5 வேக்சின் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 year, ஆமாம் ஆஃப்டர் 1 year தான். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 1 year தான் நம்ம வந்துட்டு இவங்களுக்கு வேக்சின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ பிரச்சனையும் இருக்காது. இவங்களுக்கு ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ராயல் கேனன். ஸோ ராயல் கேனலில் சிப்ஸு அப்படிங்கிற அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். லைக் நீங்கள் வந்து 45+, அதாவது ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு அடுத்ததுல இருந்து நீங்கள் வந்து
இந்த ஒரு ஃபுட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 months ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியானால் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் கொடுத்துருவேன். அப்போ வந்து பர் டேக்கு வந்து 6 times நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் டைமிங் எடுத்துப்பேன். இந்த டைம் எடுத்துட்டு இந்த டைம் எனக்கு மார்னிங் இவங்க நல்லா சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்து ஒரு 10:30க்கு ஒன்று கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 அந்த மாதிரி டைமில் ஒன்று கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4க்கு 7க்கு அப்புறம் நைட் அவன் தூங்க போகும்போது 9க்கு அந்த மாதிரி ஒரு 5 times நான் டிவைட் பண்ணி நான் கொடுத்துருவேன். அண்ட் இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம 3rd வேக்சின் போடும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டா இப்போ அடிக்கடி ஃபீட் பண்ணாதீங்க, அதனால வந்து பர் டேக்கு 4 times டிவைட் பண்ணிக்கோங்க, 4 hours கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ராயல் கனனே கொடுக்குறீங்கன்னா எஸ் நான் ராயல் கனன் தான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 3rd பேக் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1850 சம்திங் வருது. டிஸ்கவுண்ட் போக நீங்கள் ஒவ்வொரு ஷாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துப்பேன். வெள்ளை சாதம் நான் வந்து இவனுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ மிக்சியில் போட்டுட்டு அதோட வந்து ராயல் கனனும் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவனோட பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி தண்ணி கொடுத்துருவேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாக்கு இப்போ வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றான் அப்படின்னா பப்பாயா சாப்பிடுவான், கோவா சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலன் இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுக்கலாம், பனானா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் அந்த சீட்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 6 ஃப்ரூட்ஸ் நான் எனக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து க்ரீனாக இருக்கு இல்லையா, அந்த க்ரீனாக இருக்க எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். இப்போ இல்லை அப்படின்னா கொஞ்சம் இப்போ இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வளர வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அந்த க்ரீனாக இருக்க எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே நீங்கள் கொடுக்காதீங்க. டொமேட்டோ, ஆனியன், கார்லிக் இது எதுவுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் வந்து கேரட் அப்புறம் பீட்ரூட் கொடுப்பேன், பொட்டேட்டோ கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்கின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பம்கின் கொடுத்துருக்கேன். அது வந்து சாப்பிடுவான். இதுதான் 4 தான் நான் வந்து ரிப்பீட்டட் கொடுக்குறேன். ஏதாவது கொடுத்தா அவனுக்கு பிடிக்குமா பிடிக்கலான்னு தெரியல. இந்த 4 வந்து நான் ரிப்பீட்டட் பண்ணிப்பேன். நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி நான் சாதத்தோட கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 months ஆகுது. இப்போ நான் இந்த வேக்சின் பண்ணும்போது டாக்டர் கிட்ட நான் இதுவுமே வந்து கேட்டுட்டு தான் நிறுத்துவேன். கிரைண்ட் பண்ணி அண்ட் கூடவே வந்து எக் கொடுப்பேன். ஸோ எக் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ண எக்கு அந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே வந்து நான் சேர்த்து கொடுத்ததால அவன் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக, அதாவது நல்லா நீங்கள் போனோட வாங்கினீங்க அப்படின்னாலும் குக்கரில் நான் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் விடுவேன். அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் தேங்காய் எண்ணெய் தான் இவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சூப் மாதிரி அந்த தண்ணியை வந்து கொடுக்கலாம். அது இவங்களுக்கு நல்லா குடிப்பாங்க, அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் இருக்கு இல்லையா, அந்த போன் ஏதாவது இருந்தது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பீசஸ் மட்டும் கொடுக்கலாம். அதை அவங்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. இல்லை பீசஸோட நீங்கள் சாதம் நல்லா நான் வந்து கிரைண்ட் பண்ணி அந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அது நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நான் இவங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்பேன். பம்கின் அது வேக வச்சு கொடுப்பேன், அப்புறம் குக்கும்பர் வேக வச்சு கொடுப்பேன், கேரட்டோட சாதம், பீட்ரூட் சாதம். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து பார்த்துப்போமோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களை ரொம்ப வந்துட்டு பராமரிக்கணும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுத்தாலுமே வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சாப்பிட்றதுல ஒரு 3 கைப்பிடி 4 கைப்பிடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பூனில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 6 tablespoons தான் இருக்கும் இவங்க சாப்பிட்றது ஒரு டைமுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். அதனால வந்து அதுவுமே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையாது. நல்லா இவங்க தூங்குவாங்க அண்ட் வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க, வீடை வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க. அதாவது க்ளீனாக வச்சுப்பாங்க மீன்ஸ் எதையும் இழுத்து போட்டு எல்லாத்தையுமே வந்து பிச்சு போடுறது அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி நம்ம ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேப்பர்ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்ஸோ ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும் தான் அதெல்லாம் எடுத்து போட்டு விளையாடுவாங்க. மற்றபடி ஓகே. அவன் வந்து தேங்காய் சாப்பிடுவான். நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது தேங்காய் அந்த இது பார்த்துட்டானா தேங்காய் சாப்பிடுவான். அந்த ஷெல் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா விளையாடுவான். இதுதான் அவங்க. ஓகே, நான் இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவன் ரொம்ப கத்துறதும் அந்த மாதிரிலாம் இல்லை. இவன் கூட ரொம்ப ஃபோர்ஸாக விளையாடுறோம் அப்படின்னா மட்டும்தான் அவன் ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா தூக்க சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஓடி பிடிச்சி விளையாடணும் அப்படின்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஹைட் அண்ட் சீக் வந்து இவனோட ஃபேவரட்டான ஒரு கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவனுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் விளையாடுறது. ஸ்ரீசாயோட அதை தான் விளையாடிட்டே இருப்பான். அப்புறம் பிடிச்சி விளையாடுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா விளையாடுவான். இப்போ நம்ம வந்து பெட்டில் இருக்கோம் அப்படின்னா
பெட்டுக்கு வரணும் அப்படின்னா அவனுக்கு மேலே ஏற தெரியல. ஸோ பெட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் பண்ணுவான். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருப்பான். இப்போ கிச்சனில் இருக்கேன்னா கிச்சனுக்கு பின்னாடியே வருவான். நான் இப்போ ரூமுக்கு வரேன்னா ரூமுக்கு பின்னாடியே வருவான். ஸோ நான் இப்போ ஹாலில் இருக்கேன் அப்படின்னா ஹாலில் நான் இப்போ ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். என் சேரில் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான். நான் சேரில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பக்கத்துலேயே உட்காந்து அவனுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே இருப்பான். பட் நான் அவன் கண்ணு முன்னாடியே இருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீடு க்ளீன் பண்ணும்போது இவனை என்னால் அது வந்து பிச்சு போடுறது அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவனே வந்துட்டு அந்த விளையாட்டை அவனுக்கு பிடிக்கல, விட்டுட்டான். மிரட்ட விட்டுட்டான். என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் க்ளீன் பண்ணும்போது இவன் கண்ணு முன்னாடியே நான் இருக்கணும். கொஞ்சம் நான் கண்ணை விட்டு நான் மாறி போயிட்டேன் அப்படின்னா, அதாவது மறைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு உடனே வந்துடுவான். அப்போ நான் அவனை வந்து நகரிடா க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் வந்து கெஞ்சிட்டே இருக்கணும். அதுதான் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னால். பட் இப்போலாம் கொஞ்சம் பழகிட்டான். பெட்டுக்கு கீழே போய் படுத்துப்பான். நான் கண்ணு முன்னாடியே இருக்கிறேன்னு பார்ப்பான். கொஞ்சம் நான் மறையிற மாதிரி இருக்கிறேன். எங்கே போகிறேன்னா அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறவன் அவன் வந்துடுவான். இதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும்தான். அவனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூரின் போடுறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு ட்ரைன் பண்ணிட்டோம். இங்கே தான் போகணும். அந்த மேட்டோட ஸ்மெல்லு, அவன் மேட்லேயே வந்து யூரின் போயிட்டே இருந்தான். அந்த மேட்டை வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் பால்கனியில் போட்டுருவேன் அந்த மேட்டை. அந்த ஸ்மெல்லே அந்த மேட்டில் தான் அவன் வந்துட்டு யூரின் போவான். அந்த மேட்டில் தான் அவன் வந்து பாத்ரூம் போவான். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவன் பாத்ரூம் போவான் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ ஒரு 3.5 month ஆகுதா, ஒரு 3 months வரைக்கும் அவன் எப்படி பண்ணுவான்னா, சாப்பிடுவான் உடனே பாத்ரூம் போவான், சாப்பிடுவான் உடனே பாத்ரூம். ஒரு 5 times நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 4 times ஆச்சும் அவன் வந்து பாத்ரூம் போயிடுவான். பட் இப்போ டாய்லெட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பர் டேக்கு 2 times அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 2 to 3 times தான் அவன் பாத்ரூம் போகிறதே. மேக்ஸிமம் 2 times தான் இருக்குது. எப்பயாச்சும் 3 times அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் பயமாயிடுச்சு. நான் உடனே வந்துட்டு டாக்டர் கிட்ட வந்து கேட்டிருந்தேன். டாக்டர் இந்த மாதிரி தான் ஆகுதுன்னா ஒரு சிரிச்சிட்டே சொன்னாங்க, இதுதான் வந்து நார்மலுங்க. ஸோ இப்போ அவன் கரெக்டாக தான் இருக்கான், நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவனுக்கு வந்துட்டு வாமிட் வர மாதிரி நீங்கள் ஓவர் நைட் அவன் தூங்குறான்னா அதுலேருந்து ஒரு 1 hour 2 hours பிஃபோர் அவனுக்கு ஃபுட் கொடுங்க. நம்ம எப்படியும் அந்த மாதிரி தான். அவன் விளையாடினதுக்கப்புறம் அவன் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லேட் நைட்டில் நீங்கள் ஃபுட்டு, நான் அந்த மாதிரி பண்ணேன். லேட் நைட்டில் ஃபுட் கொடுத்தேன் அப்படிங்கிறதால ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வாமிட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, லூஸ் மோஷன் போகல, வாமிட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் நான் ஃபுட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளமில் வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னாவே ப்ளீஸ் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒரு டைமாச்சும் நீங்கள் ஃபுட் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, லைட்டாக அவனுக்கு ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, நான் வீக்லி ஒன்ஸ் அவனுக்கு நான் கொடுப்பேன். டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்குறேன். வெனிலா ஐஸ்கிரீம் ஒன்று ரொம்ப சின்ன பேக். அது அருணில் வந்து ஒரு 15 rupees நினைக்கிறேன், சின்ன பேக். அதில் வெனிலா ஃப்ளேவர் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எந்த ஃப்ளேவரும் கொடுக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு இதுவும் ஆட் ஆகிருக்கக்கூடாது. வேறு படுத்துட்டான் இப்படிதான் ரொம்ப அழகு சமத்து, அப்போ அழகாக வந்து தூங்கிடுவான். இந்த வெனிலா ஃப்ளேவர் மட்டும் கொடுங்க, வேறு எந்த ஃப்ளேவரும் வேண்டாம். இப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் கொடுத்துட்டு, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து இப்போ 2 weeks நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லும்போது மட்டும் தான் கொடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது டைஜஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த வெனிலா ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். கொடுத்து கொஞ்சம் நேரம் நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு 4 hours 5 hours விடுங்க. விட்டதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தயிர் சாதம் மோர் சாதம் மட்டும் கொஞ்சமாக கொடுங்க. எப்போ கொடுக்குறத விட பாதி கொடுங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு மோஷன் கரெக்டாக போகிறான், அதே மாதிரி அவனுக்கு வாமிட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்பவும் போல் ஃபீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். இந்த மாதிரி தான் சார். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹிட்டு சாப்பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம எறும்புக்கு சின்ன சின்ன பூச்சிலாம் வராமல், ஸோ அதை ஒரு டைம் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டு அது பயங்கர பயமுடுத்து ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நானுமே இவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரேன். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எதுவுமே இவனுக்கு கண்ணில் படாது. ஏன்னா இவன் கடிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அவனுக்கு என்ன தெரியும், அது என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்பவுமே இப்போ மடியில் படுத்திருக்கான். ஓகே, இப்போ என்னோட ஃப்ளாஷ்பேக் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஜிப்ஸு